Yeah. இத கழட்ட. என்னானாலும் நான் இதை கழட்ட மாட்டேன். இரு. உனக்கு கேட்டுச்சா? இந்த இடத்துலயே இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம் பேபி. செல்லம், இந்த உலகம் நம்பல்து. சரி வா, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன திடீர்னு இப்படியெல்லாம் பேசுற? அப்படிதான் பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்காத. ஆர்பிட் இன்னர்ஷிப் வந்திருக்கு. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. இங்க எதுவுமே இல்ல, பாரு. ஹலோ ஹலோ ஹலோ, இரு வரேன். பார்த்தல்ல, இந்த இடத்துல நம்மள தவிர யாரும் இல்ல. அங்கே இரு. ஃபெலிக்ஸ், ஃபெலிக்ஸ், ஃபெலிக்ஸ். நீரு, நீ இருக்கியா? என்ன விஷயம் சொல்லு. அலைன்ஸ் கமாண்டுக்கு என்ன கனெக்ட் பண்ணி, இது ஒரு எமர்ஜென்சி. நான் தான் கேப்டன் ஜூடோ சேல் வேண்டர் கால்ட் மைண்டிங் வெசல் 4217ல இருந்து பேசுறேன். நான் ஒரு எஃப்சி இன்சிடென்ட் பத்தி இப்போ ரிப்போர்ட் பண்ணனும். ஐ ரிப்பீட், எஃப்சி இன்சிடென்ட் பத்தி நான் இப்பவே ரிப்போர்ட் பண்ணனும். அலைன்ஸ் கமாண்ட்ல இருந்து பேசுறோம். எஃப்சி இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்களா? ஆமா, இத எங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் நினைக்கிறேன். கேப்டன், அந்த உயிரினத்துக்கிட்ட நீங்க முதல்ல கான்டாக்ட் ஏற்படுத்துறீங்களா, இல்லனா அது உங்களை கான்டாக்ட் பண்ணிச்சா? அத முதல்ல சொல்லுங்க. அது எங்க செக்யூரிட்டி ஆபீசர், அவருக்கு அடிபட்டிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் முதல்ல கான்டாக்ட் ஏற்படுத்தினது நீங்களா இல்ல அதுவா? சொல்லுங்க, நீங்களா இல்ல அதுவா? வருஷமா நீங்க டேங்க் சுமைக்கு சரியான நேரத்துக்கு வர மாட்டேன்றீங்க. என்னால எல்லாரோட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியாது. அப்ப எதுக்காக நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க? எனக்கு இன்னொரு போன் கால் வருது. ஹலோ, சொல்லுங்க சார். வேண்டபின் மைண்டிங்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். அத நீயே பாத்துக்க. ஒரு நாள் கூட லீவ் எடுக்க விட மாட்டீங்களாடா? என்ன சொல்லு. ஒரு எஃப்சி சம்பவம் நடந்திருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு சார். என்ன சொன்ன? அதுல இருந்து தப்பிச்சவங்க மெக்ஃபீலிங் ஏர் ஃபீலிங் இப்ப போயிட்டு இருக்காங்க. உங்க ஆர்டர்ஸ் என்ன சார்? உடனே கமாண்டர் டிஎஃப் கிட்ட டாக்டர் லியோகாஸ காண்டாக்ட் பண்ண சொல்லு. நான் சொன்னது புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், உடனே ஜேம்ஸ் போர்ட கூப்பிடு. சார். சொன்னதை செய்.
இன்னும் 40 நிமிஷத்துல அவனை பேஸுக்கு வர சொல்லு, சரியா? சீக்கிரம். வந்ததுக்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு வேலை இருக்கு. பணம் தராங்களா? சீக்கிரம் முடிக்கணும், அதுவும் வெள்ளிக்கிழமை. ஈவினிங் ஜெனரல், ஒரு நிமிஷம். இப்போ நீங்க எங்களை மாதிரி ஒரு சாதாரண சிவிலியன் தானே? இங்க பாருங்க, எங்களுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் நீங்க இங்க வந்தது சுத்தமா பிடிக்கல. அதனால நான் சொல்ற பேச்ச கேட்டு நீ இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புறியா? நீ போறது உனக்கு தான் ரொம்ப நல்லது. நீ வேணும்னா ஒரு காலத்துல ரொம்ப பெரிய பிஸ்தா வந்திருக்கலாம். ஆனா இப்போ என்ன? ஓ கமான் பசங்களா பசங்களா பசங்களா. உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து போயிடுங்க. மிஸ்டர் ஜேம்ஸ் ஃபோர்டு, எங்க நிம்மதியை கெடுக்க வந்திருக்கல்ல? என்ன மியூசிக் கேட்டா எனக்கு ஆடணும்னு தோணும். அதோட இன்னைக்கு நைட்டு என்னமோ ஆக போகுதுன்னு தோணுது. அதாவது எல்லாமே மாறப்போகுதுன்னு. இன்னும் நீ ஓவரா பேசுறத விடல. அத யார் சொல்றதுன்னு பாத்தீங்களா? எப்படி இருக்க டேஷ்? ஓ நல்லா இருக்க. இன்னமும் கமாண்டர் இருக்கிற தைரியத்துல தான் நீ இருக்கியா என்ன? உலகத்துல இருக்கிற பாதி பேர் அவரோட சண்டை போடணும், இன்னும் சில பேர் என்ஜாய் பண்ணணும். இதுல நிம்மதியா இருக்க போறது நான் தானே. ஆமான்னு தானே சொல்ல வர. மிஸ்டர் ஃபோர்டு, ஜெனரல் ராய்ஸ் உன்னை வந்து பார்க்க சொன்னாரு. நம்ம காஸ்மோஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான். அத நீ வந்ததான் சரி பண்ண முடியுமா? அதுக்காக தான் இப்ப நாங்க இங்க வந்திருக்கோம். வர முடியாது. முடியாதா? ஆனா அவருக்கு நீதான் வேணும்னு அடம் பிடிக்கிறாரே. ஒத்த கால்ல வேற நிக்கிறாரு. இந்த உலகத்துக்கே இப்ப நீ தேவை. இந்த உலகத்துக்கு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க தானே அந்த இடத்தை விட்டு என்ன அனுப்புனாங்க. சிவி பாஷ்யம் பேரபலம். கடைசியா இந்த வாக்கியத்தை நான் கேட்டப்போ 7 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல கியூபாம போடுறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொன்ன விஷயம்தான் அது. அலைன்ஸ் எனக்கு கொடுத்த ஆர்டர்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆர்டர்ஸ் உனக்கு நீயே கொடுத்துக்கிட்டது. ஆனா அலைன்ஸ் கிட்ட ரயில் என்ன சொன்னார் தெரியுமா? நிம்மதியா இருக்கணும்னா போருக்கு தயாராகுங்கன்னு. இப்ப அவர் உனக்கு ஒரு வாய்ப்பு தராரு. ஏய் நாங்க இப்போ ஒரு விதமான டீல்ல இருக்கிறோம். இந்தா தேங்க்யூ. காசு கொடுத்துரு. இவரை காசு கொடுப்பாரு சரியா? தேங்க்யூ. ஹாவ் a குட் நைட். அவன் மனச மாத்த கொஞ்சம் ட்ரை பண்ணு. நல்லாதான் இருக்கு.
ஸ்டேஷனுக்கு வாங்க. அவர் தாக்கப்பட்டிருக்காரு. எங்க செக்யூரிட்டி ஆபீசர் தாக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் என்ன விளையாடுறீங்களா? நிச்சயமா இல்ல. இந்த ஆள் இங்க என்ன பண்றாரு? சும்மா கோவப்படாதீங்க, ரிலாக்ஸ். ராயல் சொன்ன அட்வைஸ் பண்ண மட்டும்தான் சொன்னாரு. சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம என்னால எதுவும் சொல்ல முடியாது. ராயல் எங்க இருக்காரு? இன்கமிங். பாதுகாப்பா இருக்கணும். எதுகிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும்? போஸ்ட் கான்டாக்ட் கிட்ட இருந்து. அது சேட்டியும் இல்ல, நாசாவும் இல்ல. அது யாரு என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெளிவா கூட தெரியல. நிஜமாவா சொல்ற? நிஜமாதான், அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த விஷயத்தினால எல்லாமே மாறி போயிடுமா? அத அப்படியெல்லாம் நாம சொல்லிட முடியாது. என்னதான் நடந்தாலும் நாம டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். சோ பாக்கலாம். ஹே காய்ஸ், உங்களை பார்த்தா ரொம்ப கூலா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கான்டாக்டோட பிரச்சனை என்னங்கிறது இன்னும் உங்களுக்கு புரியலையா? இந்த யூனிவர்ஸ்ல நாம மட்டும் இல்லங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கு. ஏலியன்ஸ் கிட்டலாம் மியூசிக் இருக்குமா? அவங்க டான்ஸ் ஆடுவாங்களா? அதோட முக்கியமா அவங்க கிட்ட காசு இருக்குமா? நீங்க இப்ப பிரபல் பியர் பெஞ்சில இருக்கீங்க. ராயல் உங்களை உதவிக்காக தான் கூப்பிட்டிருக்காரு. அதனால ட்ரில் தெரியும்ல? எங்கேயே வெயிட் பண்ணணும். ஆனா ஒரு விஷயம், நானா இருந்திருந்தா கியூ பாம்ப ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். அதுவும் உடனடியா. Go for Sergeant Locke. குவான்டா டெக் எடுத்துட்டு வாங்க உடனே. ஹே பேபி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நீயும் என்ன மிஸ் பண்ணியா? கொஞ்சம் இரு. இல்ல 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 இல்ல. லீவ் கேன்சல் ஆயிடுச்சு. கம் ஆன், இப்படி ஒரு குண்டு தூக்கி போடாதீங்க போ. நீ பார்க்கிங் லாட்ல தான் இருக்க, பேஸ்ல தான் இருக்க. அப்ப நீ இன்னும் டியூட்டில தான் இருக்க. ரகசியமா ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால குவான் பாட்ல ரெஞ்ச் வேலை செய்யணும்னு கேக்குறாங்க. என்னது? நீ இன்ஜினியர் தானே, அதான் ரெஞ்ச்னு கூப்பிடுற. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போறேன். உனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த அலையன்ஸ் தானே? இங்க பாருங்க, எனக்கு லீவ் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் நீங்க இப்படி வந்து பண்ணா எப்படி? நடு ராத்திரி 1 மணிக்கு எதுக்கு அவங்களுக்கு குவாண்டா தேவை? எனக்கு எப்படி தெரியும்? கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனா டெக்ல மிஸ்டர் ஃபோர்டு வந்தத பார்த்தேன். இப்ப நீ என்ன சொல்ற? உன்னை பாக்குறதுக்குள்ளே நீ கிளம்பிட்டேன்னு சொல்றியா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவ? என்ன தேவையில்லாம கடுப்பேத்தாம போயா. எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா விட மாட்டல ஜானி. யார் அந்த ஜானி? இதுதான் ஜானிக்கு உத குவாண்ட் போச். ஓ அப்படியா? இது எப்போ முடியும்? 5 நிமிஷம் தான் டைம். இல்ல 10 நிமிஷம் எனக்கு தேவைப்படும். ஃபைன். ராயல் உனக்கு ஆத்தரைசேஷன் கோட்ஸ் அனுப்பி இருக்காரு. அப்படின்னா ஓகே. கியூ பாம் ஜெனரேஷன் ஆத்தரைஸ்ட். சார், உங்களுக்கு கியூ பாம் எதுக்கு தேவைப்படுது? காரை ஸ்டார்ட் பண்றதுக்கா இருக்கும். எனக்கு எப்படி தெரியும்? இந்நேரம் பீச்சில் நான் நிம்மதியா இருந்திருப்பேன். இது ட்ரில்லுக்காக தானே, ரைட்? அப்படியும் சொல்லலாம். ஓகே, இது இன்னும் 15 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். 10 நிமிஷம்னு சொன்ன? அப்படிதான் சொன்ன. அதுக்கு பேசிக்
ஸ்பேஸ்ல வேண்டமியர் லேண்ட் ஆகுது. லெட்ஸ் கோ. வயருக்கு பின்னாடி ஸ்மோக் பண்ணக்கூடாது ஸ்பெஷலிஸ்ட். எஸ் சார். உன் அங்கிள் தான் பாஸா இருந்தாலும் நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். அங்க என்ன ஆச்சு சார்? எனக்கு தெரிஞ்சால் அது உன்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்போ இந்த வாரமும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய லீவ் கேன்சல் பண்ணிட்டாங்களா? புதுசா ஒரு பார் திறந்திருக்காங்க, அங்க போலான்னு பார்த்தேன். நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, எத்தனை வாட்டி சொல்றது உன்கிட்ட. ஒரு சோல்ஜருக்கு முக்கியமான கடமையை தியாகம் பண்றதுதான். நான் சொல்றதையே திரும்ப சொல்லாத. எஸ் சார், நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரி, என்ன நடக்குது இங்க? அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. அவங்க எங்க போறாங்க? கண்டாமினேஷன் புரோட்டோகால். அதுக்கு நமக்கு டைமே இல்லையே. சர்வைவர்ஸ் கிட்ட நான் உடனே பேசி ஆகணும். சோ டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஸ்டாட்யூட் 4ல பாராகிராஃப் 3 என்ன சொல்லுதுன்னா, டீகண்டாமினேஷனோட புரோட்டோகால் கண்டிப்பா. புரோட்டோகாலா? ஃபர்ஸ்ட் கான்டாக்ட பார்த்த உடனே செனட் கிட்ட சொல்றத புரோட்டோகால். ராயல் நம்ம பயப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எதை ஃபேஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க பார்த்த ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் நம்ம ரெண்டு ஸ்பீஷிஸ்க்குமே அது பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்னு அவங்க கிட்ட உடனடியா அவங்க மறக்கறதுக்குள்ள நான் கேட்டாகணும். இப்பவே நான் போய் கேக்குறேன். ராயல்ஸ் 3 மினிட்ஸ்ல வந்துருவாரு. எதுக்கு அப்படி திரும்பி நிக்கிறீங்க? இங்க என்ன நடக்குது? எதுக்கு வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கீங்க? நீங்க ஓகேயா? ஏய், Oh my god. அடச்சே. கைய மேல தூக்குங்க, மேல தூக்குங்க. வேட சுடாத. அங்கே ஏறு, முன்னாடி வராத, இல்லனா சுற்றுவேன். அடச்சே. அப்ப ஒரு சோல்ஜர் டாக். போங்க போங்க போங்க. எல்லாரும் கண்ணுல சுடுங்க, எல்லாரும் கண்ணுல குறி வச்சு சுடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த பொண்ணு துப்புனது ஆசிட் மாதிரி இருந்துச்சு, அவன் முகமே கருகி போயிடுச்சு. என்னது அது? ஹாஸ்டைல்ஸ் பேஸ்ல தான் இருக்காங்க. ஐ ரிப்பீட், ஹாஸ்டைல்ஸ் பேஸ்ல தான் இருக்காங்க. I'm so sorry. I'm so sorry. பிராக்சன் பொசிஷன்லயே இரு. ஆல்ரைட் சார். டாக், வலியை விட்டு நகருங்க, நகருங்க. என்னது அற்புதமா? அது உங்களை விட்டா கொன்னுடும். நகருங்க. டாக், நகருங்க. வேண்டாம், தாக்காதீங்க. நான் இப்போ ஒரு முடிவை எடுக்கிறேன்.
கோ கோ கோ. சீக்கிரம் வாங்க. ஆர்சனல் எங்க இருக்கு? இங்க இருந்து 3 ரூம் பக்கத்துல இருக்குது சார். வா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. வாங்க வாங்க. அதுக்கு ரத்தம் படாம பாத்துக்கங்க, ரத்தம் படாம பாத்துக்கங்க. அடச்சே. ஓ காட், எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. ரத்தத்துல குடிக்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரைட், நம்ம இதை இதோட நிறுத்திப்போம். எல்லாரும் பாதுகாப்பான பகுதிக்கு போ. அவர் வந்துட்டாரு. ஜெனரல் ராயன் சார், இங்க என்ன நடக்குது? பேண்ட்லர்ல இருந்து ஏலியன்ஸ் எல்லாம் சர்வைவர் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க சார். பேச லாக்டவுன் போடுங்க. யாரையும் வெளியில விடாதீங்க. ஃபோர்ட் எங்க இருக்காரு? போர்டு இங்க இருக்காரு. லாஸ்ட் டைம் அவர் பார்க்கும்போது ஆர்சனலுக்கு போறேன்னு சொன்னாரு. பேஸ்ல இப்ப லாக்டவுன் பண்ணிட்டு இருக்கோம். ஓ. உள்ள இருக்கிற யாரும் தயவு செஞ்சு வெளியே வந்துடாதீங்க, ஓகே? பேஸ் இப்ப கம்ப்ளீட்டா லாக்டவுன்ல உள்ள இருந்து யாரும் வெளியே வந்துடாதீங்க. சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சிஸ்டம் ஃபெயிலியர். சிஸ்டம் ஃபெயிலியர். அவங்க வேண்டாருக்கு தான் போறாங்க. எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல. ஆல்ரைட், ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் உங்களை மாதிரி மாற விரும்பல. நான் இருக்கேன். எனக்கு பயமா உனக்கு இருக்கு. ஒண்ணு ஆகாது. எனக்கு பயப்படாம பயமா இரு. நான் இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன்ல. தைரியமா இரு. ஓகே? அவங்க இங்க சாக பாரு. மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு இல்ல. அவங்க ஒண்ணு இல்ல. எனக்குள்ள தான் இருக்காங்க. பயப்படாம எனக்கு இரு. feel நான் சொல்றத கேளு. நீ இந்த வெப்பனை வச்சுக்க. நீ இந்த இடத்தை விட்டு நகராம இருக்கணும். புரியுதா? நிலைமை கைமீறி போச்சு சார். இன்னும் எத்தனை பேரு? 4 பேரு. வேக்சின் எங்க? சிட் ஜோன்ல இருக்கான். அவனையும் அவன் கேங்கையும் அங்க போக சொல்லுங்க. ஓகே? வாங்க 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 வாங்க. அந்த கதவு திறந்துதான் இருக்கு. அதுதான் எலக்ட்ரானிக் பல்சர் ஃபீல்டு. அத நானே தான் போய் பண்ணணும். கவர் மை 6. சர்ஜன் இறந்துட்டாரு. ஐ ரிப்பீட், சர்ஜன் இறந்துட்டாரு. எனக்கு மெடி பேக் வேணும். கம் ஆன், ஏதாவது பண்ணுங்க. நான் டாக்டர் தான், கடவுள் ஒண்ணு இல்ல. அவங்கள வெளியில விடாதீங்க. அதை யூஸ் பண்ண தெரியுமா? எல்லாரும் கீழே குனிங்க. கதவு மூட மாட்டேங்குது. Silence protocol activated. நம்ம வெப்பன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அவங்க செகண்ட்ஸ்ல கத்துக்கிட்டாங்க. நல்ல வேளை உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க இங்க இருந்தோம். கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மாரு. குட் நியூஸ் என்னன்னா நமக்கு இனிமே பிரச்சனை இல்ல. சோ நம்ம பயப்பட வேண்டாம். கிட்டத்தட்ட 53 பேர் இறந்துட்டாங்க. எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க.
4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேர்க்ளைம் சிஸ்டம்ல வேண்டமியர் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்ம ஹாஸ்டைல்ஸ் அலைன்ஸ் அனைத்து இப்ப அப்டேட் கேக்குறாங்க. வரேன்னு சொல்லு. அப்படின்னா இப்ப பாலிட்டிஷியன்ஸ் அடுத்த மூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும்ல? இல்ல, தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் ஒரு தீசஸ் எழுதினாரு, பிஹேவியர் பயாலஜி. சொல்லுங்க. ஒரு கல்ச்சருக்கு கொல்றதுதான் ஆக்கத்தோட ஒரு பெரிய யோசனையாவே இருந்தது. காஸ்மோஸ்க்கு எதிரா நம்மோட சிவிலைசேஷனை அழிக்கிறதே ஒரு பெரிய பாவம் தான். ஆனா நாமளா என்னைக்கு யார் சொல்றதை கேட்டிருக்கோம்? கேட்டதே கிடையாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் நடந்தப்போ ஹியூமனிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கா பண்ணணும். ஏன்னா நாம உயிரோட இருக்கணும்னா அதைத்தான் முதல்ல பண்ணியாகணும். இதை எழுதும் போது எனக்கு 25 வயசுதான். ஒரு தாட் எக்ஸசைஸா தான் நான் இதை எழுதினேன். ஆனா ஜெலுசைடுக்கு ஒரு ப்ளூ பிரிண்டா இல்ல. ஆனா இது எல்லாமே இன்னும் உண்மைதானே? நமக்கு இப்போ யோசிக்க நேரம் இல்ல. ஏலியன் ஃபோர்ஸுக்கும் வேண்டனுக்கும் நடுவுல என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. அதனால இந்த ஆபரேஷன் காஸ்மிக் சின் ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டாம். நாமளே ஆரம்பிப்போம். இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா நம்ம யோசிக்கணும்ல. நம்ம வேண்டமேரோட அவங்க ஏற்படுத்திக்கிட்ட கான்டாக்ட் அத பார்த்தா அது அவங்க ஸ்பீஷிஸ்லயே நமக்கு ரோக பண்ண மாதிரி இல்ல. ஓகே, சாப்டில செக்ரட்டேஷன் நடந்த மாதிரி. ஏலியன் டெரரிஸ்டா? போதும், அது ஃபேக்ஷனா இருந்தா போதும் போதும். இனஃப். ஸ்டார்ஸ் இருக்குல்ல, நீங்க போங்க. தேங்க்யூ. கஷ்டமா இருக்குல்ல? என்ன கஷ்டம்? ஆர்டர்ஸ ஃபாலோ பண்றதை விட அதை கொடுக்கறது கஷ்டம் இல்லையா? நான் இதை பண்ணேன்னா நீ என்னோட பழைய ரேங்க ரெஸ்டோர் பண்ணுவியா? அதோட என் பென்ஷனையும். நான் ஒண்ணு கேட்கவா? முதல்ல அந்த வேலையை உன்னால முடிக்க முடியும்னு நினைக்கிறியா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நிச்சயம் முடியும். ஹோல்ட். இருங்க. எல்லாரோட கம்யூனிகேஷன் கிடைக்குது. சோ ப்ளீஸ் அமைதியா இருங்க. வெஸ்டிகேட்க்கு மெடிவேக் உடனடியா வாங்க. வெஸ்டிகேட்க்கு மெடிவேக் உடனடியா வாங்க. உன்னுடைய ஆன்மா நல்லபடியா சாந்தி அடையட்டும். இப்ப கொண்டு போங்க. அடச்சே! வெஸ்டிகேட்க்கு மெடிவேக் தேவை. நீங்க அவங்களை தேடியா சார் தயவு போறீங்க? செஞ்சு கேட்காத. சார், எனக்கு இந்த டீம்ல இருக்கிற எல்லா தகுதியுமே இருக்கு. ஏன்னா உங்களை முதலாள கொண்டது நான் தான். அது லக்காவும் இருந்திருக்கலாம்ல. நாம ஷூட் பண்றது எல்லாமே லக்கி ஷாட் தானே சார்? நீதான் லீவ் கேட்டிருந்தல்ல, சோ இங்க இருந்து கிளம்பலாம். நான் போக மாட்டேன் சார். என்ன இந்த சண்டையில போடுங்க. போதும். மரியாதையா இங்க இருந்து போயிட. சார், இதுல நியாயமே இல்ல. நியாயமா? இப்ப நீ என்னோட கண்ட்ரோல்ல இருக்கங்கிறத மறந்துடாத. சோ நியாயத்தை பத்தி பேசாத. இவனை பிறகு கொண்டு போங்க. கொஞ்சம் இருங்க. மத்தவங்களை போருக்கு அனுப்புறீங்களே, உங்க ஃபேமிலியை ஏன் அனுப்ப மாட்டீங்க? இதுல சொதப்பிடாதுன்னா இவனையும் விடுங்க.
அது நல்லா இருக்குல்ல? அத நாம எரிக்கலாமா இல்ல மியூசியம்ல வைக்கலாமா? ஆக்சுவலா அவங்க என்னையும் அப்படித்தான் சொன்னாங்க. கையை தூக்குங்க. ஓகே, இப்ப ரெடி. ஓகே, இங்க இருக்க சூட்ஸ் எல்லாம் எதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னா டெரா, ஆர்பிட்டல், அப்புறம் குவாண்டம் வார்ஃபேருக்கு. ஓகே, நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? ஃபோர்க்கோட ஃப்ரெண்ட். ரெட் ரைடர் ஆஃப் பூஜா பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? தி ஸ்லேயர் ஆஃப் யோஸ். இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. அப்ஜெக்டிவ பத்தி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க ஹோம் வேர்ல்ட் எதுன்னு நமக்கு தெரியுமா? இல்ல, எல்லோரால அவங்களோட கோஆர்டினேட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாம டிஃபென்ஸ்ல தான் இருந்தாகணும். எல்லோரால இருக்கிற ஆலியன்ஸ் பெட்டாலியன் ஃபோர்ஸ் அவங்க ஒரு ஷிப்பை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. நாம அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சு ரேடியேஷனை ட்ராக் பண்ணி அவங்க ஹோம் வேர்ல்டுக்கு போயிடலாம். நமக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியலனா கூட மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் எல்லா உலகத்திலயும் யூனிவர்சல் தான். ஆமா, ஐ மீன் ஸ்டார்ஸ மேப் பண்றதுக்கு நம்ம ரேடியேஷனை வச்சு மட்டும்தான் பண்ணி ஆகணும். இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, போலாமா? போலாம், வாங்க. சார், அது அட்டாக் நடக்கும்போது நான் ஒரு பெரிய டாக்கியா இன்டர்பியரன்ஸ பார்த்தேன். அது அவங்க கிட்ட இருந்துதா வந்திருக்கணும். ஐ மீன், அவ்வளவு பெருசா இருக்க பல்ஸ வச்சு ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் இருந்தா அவங்களால நம்மள ட்ராக் பண்ண முடியும். அப்போ நம்ம இடம் அவங்களுக்கு தெரியும். கியூபாமா கொடுங்க. ஆனா சார், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப அன்ஸ்டேபிளான விஷயம். இதை நீங்க தவறா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருந்து எல்லாமே மொத்தமா காணாம போயிடும். பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதுலயே கடைசி, புரியுதா? ஓகே, பாத்துக்கிறேன். அடச்சே, நீயும் எங்களோட வா. ஓ, நோ 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 நோ, கண்டிப்பா இதை வாய்ப்பே இல்ல. ஹேண்டில் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு டெக் தேவை. சோ வரியா? அலைன்ஸ் அலர்ட் இது எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணாங்களா? ஏலியன்ஸ் நம்மள கொல்ல பாக்குறாங்க அண்ட் நாம WMDs திருடுறோம். இதெல்லாம் லீகலான்னு வேற நீ எங்களை கேக்குறியா? சரி, இப்படி வச்சுக்கலாமே. எப்படி பார்த்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். என்ன வரலாற்றுல இது கொஞ்சம் தப்பா இருக்கும், அவ்வளவுதான். ஷூட் அப். மனுஷ இனத்துக்கு பேலஸ்டிக்ஸ் தெரியும், அந்த ஸ்பீஷஸ்க்கு பயாலஜி தெரியும். பயமா இருக்கா இல்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? ரெண்டும் தான். அவங்க ஹோஸ்டுக்கு கான்சியஸ்னஸ் வந்துடுச்சுன்னா மெட்டமார்போசிஸ் ஏதாவது நடக்குமா? ஒரு புழு படிப்படியா பட்டாம்பூச்சியா மாறுது இல்ல, அதே மாதிரி இருக்குமா? அதுவும் ஒரு மாற்றம் தானே. வெல், என்ன ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர் ஆக வச்சாங்க. டிஸ்ஆனரபிள் டிஸ்சார்ஜ். அந்த நேரத்துல நான் நிறையவே யோசிச்சு பார்த்தேன். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஐ மீன், ஏதாவது பாஸ்கெட் பால் கேம்க்கு போய் என்ஜாய் பண்ணீங்களா? அதுவும் ஒன்னும் மோசமா இல்ல. இல்லதான். ஆனா ஹஸ்பண்டா இருக்கிறத விட சோல்ஜரா இருக்கிறதுன்னு ஆசைப்பட்டீங்க. வயசு ஆக ஆகதான் நட்சத்திரங்களை ரசிக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் வேணும் தோணுது. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு நாம இருந்தா அப்போது ட்ரை பண்ணலாம்.
இதுக்கு முன்னாடி நீ இத பண்ணிருக்கியா? அது சும்மா கூட பண்ணி பார்த்தது இல்லையா? இங்க பாரு, நம்ம செதறாம பத்திரமா போயிடுவோம்ல. ஜானி இருக்கான்ல, அவன் டெலிபோர்ட் பண்ண மாட்டான். ஆனா பேஸ்ல ஒரு ஹோல் போட்டு உங்களை அந்த பக்கமா அவன் தள்ளி விட்டுருவான். அதுக்கு நடுவுல டாக்கியன் இன்டர்ஃபரன்ஸ் வரலன்னா நமக்கு எதுவுமே ஆகாது. அப்போ அப்படி வந்துச்சுன்னா? அது வந்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னா நல்லா இருக்காது. பேசாம பார்லயே இருந்திருக்கலாம். இது குவாண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். இது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் இல்ல. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கீங்களா ஜெனரல்? நான் இங்க இருந்து போக தயாரா இருக்கேன். ஒரு வில்லன் குரூப்பே இங்க அசெம்பிள் பண்ணிருக்கீங்க. அத நினைச்சாதான். அத சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க கமாண்டர். உங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்ல உங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் பிளட் ஜெனரலையும் கூப்பிட வேண்டி வந்துருச்சுல்ல? உங்க பாயிண்ட் என்ன? வெல், நாம எப்படிப்பட்டவங்கிறத மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறத பொறுத்தே கண்டுபிடிச்சிடலாம்ல. அவங்க ஒரு வார்மாங்கர். ஆனா எங்க வார்மாங்கர்? நான் ஃபோர்ட பத்தி இப்ப பேசல. நான் நம்ம எதிரியை பத்தி பேசுறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளைட் அசைன்மெண்ட்டுக்கு நான் லேட்டா போயிட்டேன். அப்ப ஃபோர்ட் என் மூக்க உடைச்சிட்டான். அதுல இருந்து நான் லேட்டா போல. யா பப்ளுவியன். யா, இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அடி அவங்களுக்கு கொடுத்துருவோம். ராயல், அவனால முடியும். நான் போனா தேவையில்லை. நான் போனா அப்ப பாத்துக்கலாம். பழைய சூட் உங்களுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்குல்ல? ஆமா, இதுல பெயிண்டும் போயிடுச்சு. இருந்தாலும் ஓகே தான். நம்ம ஏலியன்ஸ் பத்தின விஷயங்களை யாரோ பிரஸுக்கு சொல்லிட்டாங்களே. மத்தவங்களுக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். இந்த யூனிவர்ஸ்ல நம்ம மட்டும் தனியா இல்லையே. வெல், கோடெக்ஸ்ட் வர வரைக்கும் ஆஸ்டெக்ஸ் நிம்மதியா தான் இருந்தாங்க. அப்படின்னா நம்ம ஆஸ்டெக்ஸா இல்ல கோடெக்ஸா? அத நாம கண்டுபிடிப்போம். எனக்கு இந்த புகை சரியா தெரியல. நம்ம கரெக்டான சோலார் சிஸ்டம்ல தான் இப்ப இருக்கோமா? சரி, அந்த பிளானட் எங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பாருங்க. நீங்க தாக்கறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாச்சா? இங்க மோசமா இருக்கு. அந்த பிளானட்டுக்கு நான் ஸ்ட்ரைட்டா போறேன். சூட்ஸோட கண்ட்ரோல்ஸ நான் ஓவர் ரைட் பண்றேன். ஆனா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா வேற வழியே இல்ல.
அப்பாடா, நம்ம ஒரு வழியா வந்துட்டோம். ஐயோ கடவுளே. ஓ தேங்க் காட். ராயல் எங்க? ஃபோர்க் எங்க போனாரு? அப்புறம் பாஸ் டேஷ் எங்க? அடச்சே, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவருடைய ஷூட் எங்க இருக்குன்னு தெரியலையே. அவங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு நம்புவோம். கியூபாம் இருக்குல்ல உங்ககிட்ட? இல்ல எங்கதான்? அப்பாடா எங்கதான் இருக்கா? ஓகே கோவப்படாத செல்லும். அந்த ஏலியனுடைய ஷிப் நார்த் சைடுல தான் இருக்கு. அவங்க உலகத்தோட கோஆர்டினேட்ஸ எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கதையை முடிச்சிடலாம். எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க. அந்த ஷிப் எங்க இருக்குன்னு யாருக்கா தெரியுதா? என்ன விட்டுங்க. அந்த பாம்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். மிஷினை முதல்ல முடிங்க. போய் ஆர்டர். நீங்க யாருன்னு சொல்லுங்க. வெப்பன்ஸ் கீழே போடுங்க. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இங்க என்ன நடக்குது நான் தான் சொல்றேன்ல. மனுஷங்க பாஷையை அவங்களால பேச முடியாது. என்ன புரியுதா? ஒழுங்கு மரியாதையா அந்த கண்ணிய முகத்துல இருந்து எடுத்துரு. அவன் தான் சொல்றான்ல. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே கேப்டன் நோலன், சோ கேண்டோஸ், உனக்கு மோசமா அடிபட்டிருக்கு. தேங்க்யூ. நீ மெடிக்கா? நான் யூசுவலா எங்க மெஷின்ஸ தான் ஆபரேட் பண்ணுவேன். அப்பனா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஹே, எங்க ஆளுக்கு அடிபட்டிருக்கு. உங்கள யாராவது டாக்டர் இருக்கீங்களா? அவர் உயிர் பழைப்பாருன்னு நினைக்கிறியா? அதுக்கு இவரோட சூட்டை கழட்டணும். அப்பதான் காயத்தை பார்க்க முடியும். சரி சொல்லுங்க, காலையில என்ன சாப்பிட்டீங்க? இந்த நேரத்துல கேக்குற கேள்வி அது? டூட், நான் சும்மா பேசலான்னு ட்ரை பண்றேன். அப்பனா நீங்க கேவல்ரியா? அப்பனா உங்க அயன் ஆர்மி எங்க? இந்த இடத்துக்கு நாங்களே தான் வந்தோம். இங்க வரும்போது நாங்களும் எங்க டீமும் தனித்தனியா பிரிஞ்சிட்டோம். இன்னைக்கு காலையில வரைக்கும் நாங்க 300 பேர் இருந்தோம். ஆனா ஏலியன்ஸ் எல்லாரையும் கொன்னுடுச்சு. நாங்க டவுன் ஷிப் தேடுறோம். கரெக்டா இந்த இடத்துல முடியாது. ஏன்னா காட்டுல எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க. ஆனா போகணும்னா அதுவும் அந்த பக்கம் நேரா போனா வரும். நாங்க 2 பேரும் உங்களை பாத்துக்கிறோம். நீ அவன் கூட போ. இவரு நிறைய ரத்தத்தை இழந்துட்டு இருக்காரு. நாங்க இவங்கள பக்கத்துல இருக்கிற கெனானுக்கு கூட்டிட்டு போறோம். அங்க ஒரு மிட்பே இருக்கு. அங்க இவரை கூட்டிட்டு போனா அவங்க பாத்துப்பாங்க. ஹேய், இங்க பாரு, நான் வரதுக்குள்ள தாக்கம் பிடிச்சுக்கோ, இல்லனா நல்லா இருக்காது. சாக மாட்டேன். அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படிதானே? இவரை ஒழுங்கா பாத்துக்கோ. நான் போய் கோஆர்டினேட்ஸ கொண்டு வரேன். பாத்து ஜாகிரதையா இருங்க. நீ என் கூட வா. நாங்க கிளம்புறோம். நீ தான் என் கூட வரணும். சண்டை என்ன முடியல தம்பி, என்ன நீங்க முடியல. கொஞ்சம் மெதுவா அப்படியே எழுந்துறீங்க.
ஜாக்கிரதையா இருக்கணும்ல. சரியாதான் சொன்னான். அவங்க ஷிப்புக்கு என்ன பவர் தருதோ அது ரேடியோ ஆக்டிவ் சிக்னலை விடுது. எவ்வளவு நேரம் ஆகும்? 40 செகண்ட்ஸ். ஓகேவா? அடிச்சே, அவன் பண்ணிட்டான். யாரு பண்ணா? வேற யாரு? ஜேம்ஸ் ஃபோர்டு தான். பிளட் ஜெனரல்? அப்படி கூட சொல்லலாம். God, எனக்கு பீரை விட அந்த ரொம்ப பிடிக்கும். சாஃப்டிக்கு அப்புறம் அலைன்ஸ் அவரை துரத்துனதை நம்பவே முடியல. அவரால் தான் நம்ம இப்ப உயிரோட இருக்கோம். ஆனா அவங்க என்னடானா அவர் போர் பண்றதுக்கு வயலண்டா இருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு மிருகத்தை கொல்ல இன்னொரு மிருகம் வேணும்னு அவங்களுக்கு புரியலையா என்ன? அவங்களோட ஆர்ம்டு போர்ஸ வச்சு ஆரம்பிச்சாங்களே, அப்படி ஆரம்பிச்சு மட்டும் என்ன ஆச்சு? வேலைக்கு ஆகல. என் யூனிட் தான் மொத்தமா போச்சு. சரியான வேஸ்ட். கோஆர்டினேட்ஸ் ரெக்கவர்ட். கோப்பர் ஆர்டனுக்கு கோஆர்டினேட்ஸ் அனுப்பிவிடு. Unable to complete request. Tachyon interference. உன்னை வச்சுட்டு நான் ஒன்னும் பண்ண முடியல. த்ரீ கிளிக் சவுத் வெஸ்ட்ல போனோம்னா ஆர்பிட்டல் கெனனுக்கு போயிடலாம். அங்க ஒரு காம்ஸ் பே இருக்கு. அங்க இருந்து சிக்னல் கொடுக்கலாம். அப்படின்னா ஃபோர்க் அவர் உயிரோட இருப்பாரா? கன்கஷன் டிடெக்டா இருக்கு. மெடிக்கல் உதவி உடனே நாடுங்க. கன்கஷன் டிடெக்டா இருக்கு. மெடிக்கல் உதவி உடனே நாடுங்க. டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. Fork! இந்த உலகத்தோட கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிருச்சு. நம்ம பேஸுக்கு போய் கார்ட் போட்டு பார்க்கலாம். நம்ம போய்கிட்டே இருப்போம்.
போய்கிட்டே இருப்போம். நான் தான் டாக்டர். அந்த இன்வேடர்ஸ் அவங்க ஆசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு வழி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் பாரசைட்ஸ் உருவாக்குறதுக்கு அதோட பிளட் தான் யூஸ் பண்றாங்க. போஸ்டோட பாடியை மட்டும் அவங்க ஹைஜாக் பண்றது இல்ல, அவங்களோட மைண்ட் செட் தான். அவங்க தான் ஒரே ஆர்மி. சொல்லணும்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே மைண்ட் தான், ஒரே மைண்ட் தான். செக்யூரிட்டி டோர் மேல் ஃபங்க்ஷன். எமர்ஜென்சி ஷெல்டரை நீங்க அணுகுங்க. ஹேய், இந்த கோஆர்டினேட்ஸ். டாக்கன் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. இனிமே இதுல குவாட் கோட்ஸ் எல்லாமே யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கு. நம்ம கியூ பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கு ஆர்பிட் குள்ள தான் போய் ஆகணும். எப்படி இருக்க தம்பி? என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்க. இப்ப நீ எப்படி இருக்க சோல்ஜர்? உயிரோட தான் இருக்க. பயத்தோட உச்சத்துல இருக்க. உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ என் வாய்ஸ மிஸ் பண்ணுவ. நீங்க என்ன பண்றீங்க? எப்படி இருந்தாலும் இவன் சாகத்தான் போறான். இவர் இப்பதான் யார் சித்தா? எதுவும் கேட்காத. நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க? லக்குதா. அவங்கள விட நாம தான் அட்வான்ஸ் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். நாம இருக்க இடத்தை விட 90,000 மைலுக்கு அந்த பக்கம் அவங்க இதை கட்டியிருக்காங்க. இதோ இருக்கே, இதுதான் ஸ்டெபிலைஸ் குவாண்டம் ஸ்பேஸ் கேட். அதுக்கு வாய்ப்பே இல்ல.
அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கேட்டை எப்படி செய்ய முடியும்? அதை வச்சு யூனிவர்ஸ்ல எந்த இடத்துக்கு வேணா போகலாம். அப்ப அவங்க ஆர்மி இங்க வந்துரும்ல? கண்டிப்பா. கியூபாமோட ஸ்டேட்டஸ் இப்ப எப்படி இருக்கு? அது ஸ்டேபிளா இருக்கு இப்போதைக்கு. நம்ம கியூபாமா லான்ச் பண்றதுக்கு ஆர்பிட்க்கு போய் ஆகணும். அப்ப இது நான் தான் சொல்லணுமா? அப்போ ஃபிளேரஸ் வரும்போது நம்மளும் அவங்களோட செத்துடலாம். அது வந்து டெக்னிக்கலா கியூபாம ரெடி பண்ற ஹோலால நம்ம அப்படியே அதுக்குள்ள இழுக்கப்பட்டுருவோம். யூனிவர்ஸ் நம்மள சாகடிக்க பாக்குது. இன்ட்ரெஸ்டிங். நம்மளை விட அவங்க கிட்ட பவர்ஃபுல்லா ஏதாவது இருக்குமா? அவங்க நம்மள அழிக்க பார்க்கல. அவங்க நாம இறக்கணும்னு நினைக்கல. கோலனைசேஷன் நம்மளே அவங்க இடத்துல இருந்தா தான் பண்ணிருப்போம். தெரியுமா, நம்மளால அவங்களுக்கு இத அனுப்ப முடியும். நம்மள சரண்டர் ஆக சொல்றியா? யாரும் சரண்டர் ஆக வேண்டாம். நாம இப்போ இதுக்கு நடுவுல நிக்கிறோம். அதுவும் ஆர்பிட்டல் கேனன்ல. நம்ம வேணா அந்த கியூபா ஆர்மெண்ட்ஸ ஸ்பேஸ் ஜெட் நோக்கி அனுப்பிடலாம்ல? என்னால திரும்பவும் அதை ஆன்லைனுக்கு கொண்டு வர முடிஞ்சதுன்னா அப்ப பண்ணலாம். மேபி. ஆனா நம்ம ஸ்பேஸ் கேட் எப்படி க்ளோஸ் பண்ண போறோம்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஒருவேளை அது முடியாம போகலாம். முடியாதுன்னா கியூபாம்ல கிரியேட் ஆகிற அந்த பிளாக் ஹோல்குள்ள போயிடும். ஆனா மத்தவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்கல்ல. ஆனா இதான நம்ம வேலை. குவாண்டம் பிரிட்ஜ் டிடெக்டட். குவாண்டம் பிரிட்ஜோட ஸ்டெபிலிட்டி 87% இருக்கு. கொஞ்சம் தனியா பேசலாமா? வா. இங்க பாருங்க, நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது வலிச்சதா? இது வந்து இல்ல, பைத்தியக்காரத்தனமா இல்ல. நமக்கு இது தேவையா? நாம எஸ்கேப் ஆயிரலாம். என்ன சொல்றீங்க? நீ இங்க இருந்து போக நினைச்சனா தாராளமா போ. இது நிஜமாவா? யா, நிஜமாதான். ஆல்ரைட், சரி விடுங்க. நான் எப்போ என் கையில கண்ணை வச்சுக்கிட்டு தான் சாவ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க பாத்துரலாம். ஹே, இது உன்னோடதா? இத நீதான் விட்டு போனியா? யா, நீங்க எப்படி வந்த? நீயவா வந்த இங்க? உன் அம்மா இங்க இருக்காங்களா இல்ல உங்க அப்பா இங்க இருக்காங்களா? ஓகே ஓகே, எல்லாமே சரியாயிடும். சரியா? இங்க பாரு, எல்லாருமே சரியாயிடுவாங்க. சரியா? நாங்களா வந்துட்டோம்ல. சோ நம்ம யாருக்கும் எதுவும் ஆகாது. ஓஹோ, வாவ், அது செம்ம கூலா இருக்கு. எனக்கு அது தெரியா? நான் ஸ்பேஸ்க்கு அதை போட்டுட்டு போட்டுமா? முடியாது. கம் ஆன், அது நீ வச்சுக்க. யாருக்கும் எதுவும் ஆகாது. எல்லாமே சரியாயிடும். யா, நிஜமாதா. Door malfunction. Please emergency and hardinger. Bomb detected. Orbital cannon activate பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க.
நான் இதுங்களோட சண்டை போட்டிருக்கேன். அந்த கதவை நம்ம திறந்தோம்னா இந்த இடமே ஒரு கில் பாக்ஸா மாறிடும். குட். இவ்வளவு சின்னதா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும்னு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நாம பண்ண போற விஷயம் ஈஸி தான். ஆனா இதுல கஷ்டமான விஷயம் அதை நினைக்கிறது தான். உனக்குன்னு வீட்டுல யாராவது இருக்காங்களா? நீ வருத்தத்திலேயே வாழ்க்கையை ஓட்டாத. கொஞ்சமாவது நிம்மதியா வாழ ட்ரை பண்ண. யூனிவர்ஸ் நம்மள எப்ப கூட்டிட்டு போகும்னு யாருக்குமே தெரியாது. உனக்கானவனை நீ பார்த்தா இங்க நீ என்ன பண்ணன்னு சொல்லிடாத. அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற நிம்மதி கெட்டு போயிடும். Orbital Kennedy for on lane la irukku. 8 giga charge, 7 minutes. Commencing long range comm. Check. 3, 2, 1. நான் தான் ராயல். யாருக்காவது கேக்குதா? யா எங்களுக்கு கேக்குது. நீங்க இறந்துட்டீங்கன்னு நினைச்சோம். ஆனா இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். வேக்சின் இருக்கானா? யா ஆனா அவன் தொலைஞ்சிட்டா. மார்க்கர்ஸும் காசு தான். இதை இங்கேயே முடிக்கலனா அடுத்தது நம்ம பூமி தான். என் சூட் டேமேஜ் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் என் ஏர் ட்ரஸ்டர்ஸ்ல கண்ட்ரோல் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆர்பிட் கெனல்ல இருந்து பண்ண போற பிளாஸ்மா ஷாட் அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால கீரல் கூட நம்மளால போட முடியாது. எனக்கு தெரியும். நான் அது பக்கத்துல போய் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்றேன். டிராக்சன் கிட்ட சொல்லாத. நான் இறந்துட்டதா தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனால அப்படியே விட்டு. சோ என்ன சொல்ற? நமக்கு சான்ஸ் இருக்கா? கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் வருஷங்களா இந்த போர் போய்கிட்டே தான் இருக்கு. 2 புத்திசாலி கிரீச்சர்ஸ் மோதிக்கிட்டா ஒன்னு இன்னொன்னு எப்பவுமே டாமினேட் பண்ணும். இல்ல, நான் உன்னையும் என்னையும் தான் கேட்டேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்ட். எத்தனை நியான் ரிசால்ட்ஸ் தெரியும்? இப்பதான் ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். நம்ம சில ஏர் அசால்ட் பண்ணணும். உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். நீ ஒரு முட்டாள்.
எனக்கு இந்த பாடிய பிடிச்சிருக்கு. இது எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த முகத்தை பார்த்து இப்ப உன்னால என்ன சுட்டு வீழ்த்த முடியுமோ சொல்லு. என்னோட மூளையில டான்ஸ் ஆடுது. அவங்க நம்மள வெசலா யூஸ் பண்றாங்க. Parasites. எல்லாரும் போர் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா நாங்க என்ன பண்ணோம்? அவங்களுக்கு வாரியர்ஸ் மட்டும்தான் தேவை. போர்னு ஒண்ணு இருந்தா அதுல இருக்கிறவங்கள காட்டு மிராண்டின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? எங்க கல்ச்சரே ஒரு போர் தான். எங்களோட பிரேயர்ஸ் தான் எங்களோட பிரீடிங். எங்க சிகியாதா உண்மையான ஏபெக்ஸ் ரேஸ். எங்களோட லெஜெண்ட்ஸ் உயிர் போகாம பாத்துக்கிறதுக்கான வழி எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் இப்ப ஒரு வாய்ப்பு தரேன். எங்களோட சேர்ந்துடுங்க. அப்படி இல்லைன்னா நாங்களே உங்களை எடுத்துக்குவோம். முடியாது. நம்மளால ஒன்னா இருக்க முடியாது. நீயும் உன் ஃப்ரெண்டு மாதிரி, அப்புறம் அந்த வாரியர் சயின்டிஸ்ட் மாதிரி. ஃபீல்ட்ல உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீ அவகிட்ட சொல்லும் போது அப்ப அவளுக்கு நீ எப்படி தெரிஞ்ச தெரியுமா? நீ ஒரு மிருகமா தெரிஞ்ச, ஒரு கொலைகாரனா. உன்னோட மனித குல அழிவ நீயே கண் கூட பார்க்க போற. ஏ பாஸ், நாம பேசாம இந்த வார நிப்பாட்டுறதுக்கு பதிலா பேசாம ஆரம்பிச்சா என்ன? நம்மள நோக்கி ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு.
8%. தாக்குதலை தடுக்க முடியாது. ஆர்பிட்டல் கேனன் மேக்ஸ்டு. இப்ப பவர் இல்ல. ஆர்பிட்டல் கேனன்ல இப்ப பவர் இல்ல. அவுட்டர் அட்மாஸ்பியர் டெலிவரிக்கு இப்ப தயாராயிருங்க. வெசல் டெலிவரி சிஸ்டம்ல கியூ பாம் லோட் பண்ணியாச்சு. லான்ச்சை கன்ஃபார்ம் பண்ணுங்க. கியூ பாம் டிடெக்டட். லான்ச் கோஆர்டினேட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எரர், இதுக்கு அனுமதி இல்ல. இனிஷியேட் ஓவர்ரைட். எரர், இதுக்கு அனுமதி இல்ல. நாங்க அமைதியை கேட்கவே இல்லையே. வந்துருச்சு. எதிரியோட பிளேட் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து போயிடும். அந்த ஃபியூலை இக்னைட் பண்ணாத. நான் என் சூட்ல இருந்து கோஆர்டினேட்ஸ் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க. நான் சொல்றத கேளு. இதை அழிக்கிறதுக்கு என் சூட்ல தேவையான ஃபியூல் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கிக்கு தேவை. ஹே கிட், இப்ப நான் போயேதான் ஆகணும். இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட வேண்டாம்.
இல்ல இல்ல கண்டிப்பா இதுக்கு இன்னொரு வழி இருக்கும். ஆனா இல்லையே, என்ன நம்பு. அவ்வளவுதான். ஆலியன் செனட் லீடர் கிட்ட இருந்து ஸ்டாண்ட் பை மேண்டேட்டரி அட்ரஸ் வருது. ஆலியன் செனட் லீடர் கிட்ட இருந்து ஸ்டாண்ட் பை மேண்டேட்டரி அட்ரஸ் வருது. இப்ப நாம ஜெயிச்சிட்டோம். ஏலியனோட சிவிலைசேஷன்ல இப்போ மீதி உள்ள மெம்பரோட பிரதிநிதியா அவங்க எல்லாருமே முழுமையா நம்ம கிட்ட சரணடைகிறதா அவங்களே அவங்க வாயால சொல்லிருக்காங்க. இது நம்ம அலையன்ஸ்ல இருந்த சோல்ஜர்ஸோட ஒரு மிகப்பெரிய தியாகம்னு தான் சொல்லணும். அலையன்ஸோட செனட் அவங்கள ஒரு மிகப்பெரிய டாப் சீக்ரெட்டான மிஷனுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. எல்லோரா இப்ப திரும்பவும் கட்டப்படும். நம்ம பூமியோட உதவியினால முன்ன இருந்ததை விட நம்ம ஆர்மி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நம்மளோட சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக இப்போ எல்லாருமே ரொம்ப தயாரா இருங்க. இனி ஆலியன்ஸ் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது.
முன்ன இருந்த மாதிரியே ஒன்னாவே இருப்போம். மேலேயும் நம்பல. நட்சத்திரங்களை நான் ஒருத்தர் கூட சேர்ந்து பார்க்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு நாம இருந்தா அப்போ அதை ட்ரை பண்ணலாம். நம்மளோட சாம்ராஜ்யம் இப்போ இன்னொரு 1000 வருஷத்துக்கு நிலை கேட்டோம். நம்ம போற போர்கள்ல கடவுள் எப்பயுமே நம்ம பக்கத்திலேயே இருப்பாரு. அதோட காஸ்மோஸ்ல நம்மளோட தேடலையும் நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டே இருப்போம்.